ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி எங்கே போனோம்னா திருக்கழுக்குன்றம் தாங்க போனோம். சரி, கொஞ்சம் திருக்கழுக்குன்றம் மார்க்கெட்லாம் நல்லா இருக்குங்க. சரி, போயிட்டு எதனா வாங்கிட்டு வரலான் தான் போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மரங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு என்னமோ அந்த மரத்துக்குள்ளேயே போகிற மாதிரியே இருந்ததுங்க. சாலையோரெலாம் சூப்பராக இருந்தது. நாவல் மரத்தில் வந்து பூவெலாம் எடுத்துருந்தது. இன்னும் பழம் வரலை. எப்படியும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஆகும்னு நினைக்கிறேன். நாவல் பழம்லாம் வந்ததுன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய தோப்பே இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து நாவல் பழம் சூப்பராக இருக்கும். அங்கே போய் தான் நாங்கள் பறிச்சுட்டு வருவோம். என்ன ஒன்று எனக்கு தான் ஒத்துக்காது நாவல் பழம் சாப்பிட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிலாம் வந்து இது பயிர் வைக்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. எப்படி இப்போ பயிர் வச்சாங்கன்னா தை மாதம் அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிலத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் மலை தாங்க இது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோபுரம் தெரியுதுங்களா தூரமாக? அது சரியாகவே எடுக்க முடியல. திருக்கழுக்குன்றம் தான் போகலான்னு பார்த்தா கடைசியில் இவருக்கு வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குது. அப்புறம் நான் வழியிலேயே வந்து பெட்ரோல் பங்க்கு அவ்வளோ இல்லை. அதனால் திரும்பிட்டாங்க. நாங்கள் திருக்கழுக்குன்றம் போகவே இல்லை. சரி, திரும்பி வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப். நாங்கள் ரொம்ப நாளாச்சு டீ சாப்பிட்டு. நானும் அவர் வந்து டீ சாப்பிட்லான்னு அந்த கடைக்கு போனோம். அவர் வந்து எனக்கு 2 பிஸ்கெட்டும் அவருக்கு தேவையான ஒரு 2 முறுக்கு வாங்கிட்டார். அவருக்கு முறுக்கு அது மாதிரி தான் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கடையில் பார்த்திங்கன்னா எப்போயுமே நாங்கள் போய் டீ குடிப்போம். நல்லா சூப்பராக இருக்குங்க டீ. டீ வந்து நான் அதிகமாக விரும்பி குடிக்க மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு தாங்க எனக்கு பிடிச்சா, எனக்கு தோணுச்சுன்னா தாங்க டீ குடிப்பேன். மற்றபடி டீ காஃபியே குடிக்கிற அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை. டீ காஃபிலாம் எப்போது வேணால் குடிக்கலாம். அதையே நம்ம வந்து ரெகுலர் பண்ணிக்கக்கூடாது. அதனால் நான் எப்பாவது எனக்கு தோணுச்சுன்னா, இந்த மழை காலம் எப்பாவது எனக்கு குடிக்கணும்னு தோன்ற அன்றைக்கி மட்டும் நான் டீ குடிப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது. நானும் ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும் கொஞ்சம் நாளாக நினச்சிட்டே இருந்த. கடைசியில் பார்த்தா அன்றைக்கி தான் போகணும்னு தோணுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வளையல் தான் எடுத்தேன். வளையல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் அந்த வளையல்லாம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. நானும் ஒரு 2 செட்டு எடுத்தேங்க. ஒரு செட்டு 60 ரூபாய் சொன்னாங்க. 2 செட்டு எடுத்தோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸு, வால் கிளாக்கு, ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் நிறைய கிஃப்ட் பொருள் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கும் ரொம்ப நாளாக வந்து இந்த வால் கிளாக்கு, இந்த அழகாக இருக்கும் அந்த கிளாக்கு, எனக்கு வந்து மேரேஜ் அப்போ வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் தூக்கி போட்டுட்டேன். எனக்கு அது வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதை இவர்கிட்ட கேட்டேன் எடுத்து கொடுங்கன்னு. இவர் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு கேஷ் இல்லை, அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கடையை சுற்றி என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கினேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கேஷ் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கலாம் சொல்லி எல்லா பொருளையும் பார்த்தேன். பாருங்கள், அந்த பொம்மைலாம் சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ரொம்ப நேரமாக இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாகவும் இருக்குது. நீங்களே பாருங்களேன். அந்த புத்தா சிலை, அப்புறம் சாய்பாபா, அப்புறம் இமோஜ். அந்த இமோஜ் கூட அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகான பொம்மைகளாக இருந்தது. இதெல்லாம் நான் வந்து சுற்றி கொஞ்ச நேரமாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த பொம்மைலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான பொருள்லாம் இருந்ததுங்க. ரொம்ப நேரமாக நான் அந்த பொருள்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் பார்த்து வச்சுட்டேன். நான் சொன்ன வால் கிளாக்கில் இது தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இவர்கிட்ட கேஷ் இல்லை சொல்லிட்டார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமாக வாங்கணும் தாங்க நினச்சேன். ஃபோட்டோ ஃப்ரேமாவது வாங்கித்தாங்கன்னு கேட்கும்போது அதுக்கும் கேஷ் இல்லை சொல்லிட்டாங்க. சரி, வாங்கினது வரைக்கும் போதும் சொல்லிவிட்டு பில் போட்டால் ஒரு 200 ருபீஸ் வந்தது. அந்த கேஷ் வரைக்கும் கொடுத்துட்டு நாங்களாம் கிளம்பி வந்துட்டோம். அதுவே எங்களுக்கு வந்து ஈவினிங் தான் கிளம்பணும். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப பொழுது போயிடுச்சுங்க. இருட்டான மாதிரி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.